களை கட்டிய பள்ளி வளாகத்தில் தன் நண்பர்களிடம் செல்ல ரியா தயங்கிக் கொண்டிருந்தாள். அவள் ஸ்கர்ட்டை சரி செய்தபடி பெருமூச்சு விட்டாள். இதை அவளது நெருங்கிய தோழி காவ்யா கவனித்தாள். ரியா, நீ சமீபத்தில் ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாயே, என்ன ஆச்சு? காவ்யா, இந்த நாப்கின்கள் என்னை மிகவும் சிரமப்படுத்துகின்றன. சுவாசிக்க முடியவில்லை. அரிப்பு மற்றும் காயங்களால் நான் மிகவும் அவதிப்படுகிறேன். நான் இந்த நாட்களை வெறுக்கிறேன். காவ்யா சிரித்துக்கொண்டே தன் பையிலிருந்து ஒரு பாக்கெட்டை எடுத்தாள். ரியா, இந்த பெண்மை நாப்கின்களை முயற்சி செய்து பார். இவை சுவாசிக்கக்கூடிய பருத்தியும் கற்றாழை, வேம்பு, துளசி போன்ற மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டவை. மேகத்தைப் போல் மென்மையாகவும் வெப்பமில்லாமலும் இருக்கும். அரிப்பு, காயங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. இதனால் நீண்ட நேரம் வசதியாக இருக்கும். உண்மையாகவா? இவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் இத்தனை மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ரியா, இது வெறும் நாப்கின் அல்ல. இது அன்புடன் கூடிய சுயபாதுகாப்பின் புதிய அடையாளம். ரியா இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் தோட்டத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து முன்பு அனுபவித்த அசௌகரியத்தை மறந்துவிட்டாள். பெண்மை, சானிட்டரி நாப்கின், பயமின்றி தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்கள்.